ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான பன் தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம், இல்லைனா டின்னருக்கு கூட இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்ல சாஃப்டாக, வெளியில் கிறிஸ்பியாக, உள்ளே ரொம்பவே மிருதுவாக இருக்கும். இந்த ரெசிபி நம்ம தமிழ்நாட்டிலையும் கேரளாலையும் ரொம்பவே பாப்புலரான ஒரு ரெசிபி. இதை நீங்கள் ஒரு டைம் செஞ்சிட்டிங்கன்னா அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிடுங்க. இதோடைய டேஸ்ட் அந்த அளவுக்கு இருக்கும். இது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு நான் இன்றைக்கி உங்களுக்கு தேங்காய் சட்னியும் செஞ்சு காமிச்சிருக்கேன். இது கூட தக்காளி சட்னி, கார சட்னிலாம் கூட ரொம்பவே சுவையாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 கப் அளவு பச்சரிசி சேர்த்துக்கோங்க. பச்சரிசி சேர்த்து செஞ்சால் தான் இந்த ரெசிபி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ரேசன் பச்சரிசி இல்லைனா கடையில் வாங்குகிற பச்சரிசி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறலாம். 2லேருந்து 3 டைம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி நல்லா தெளிவாக வரது வரைக்குமே வாஷ் பண்ணி எடுத்தால் ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி நல்லா கை வச்சு திருகிட்டு நல்லா வாஷ் பண்ணணும். இப்போ இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு வெந்தயமும் சேர்த்துட்டு இதையும் சேர்த்து நல்லா நம்ம வாஷ் பண்ணிடலாம். இது ஆரம்பத்திலே சேர்த்துருக்கணும், நான் மறந்துட்டேன், அதனால் இப்போ சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா கழுவி எடுத்தாச்சு. பாருங்கள், தண்ணியெலாம் நல்லா வடிச்சிட்டு புதுசாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு 5 மணி நேரம் இதை நல்லா ஊற வச்சுக்கோங்க. 5 மணி நேரத்துக்கு அப்புறமா இதை பார்க்கலாம். இப்போ ஒரு 5 மணி நேரம் ஆயிடுச்சு. பச்சரிசி நல்லா ஊறியிருக்கு, வெந்தயமும் நல்லா ஊறியிருக்கு. இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 கப் அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 கப் அளவு வெள்ளை அவல் சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஃப்ரெஷ்ஷான தேங்காயும் சேர்க்கலாம், அப்படி இல்லைன்னா டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் கூட சேர்க்கலாம். இப்போ இதை 1-2 அரைச்சிட்டு இது கூடவே நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்க அரிசி, வெந்தயம் இது 2த்தையும் சேர்க்கணும். தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. நம்ம பச்சரிசி ஊற வச்சுருந்தோம்ல, அந்த தண்ணியவே சேர்த்து கூட அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நைஸாக நான் அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். கொஞ்சம் அகலமான பெரிய பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. நான் 2 பேட்சாக அரைச்சி சேர்த்துருக்கேன். இப்போ இதுக்கு உப்பும் சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துட்டு நல்லா இது போல் கை வச்சு கரைச்சிக்கோங்க. நம்ம கரண்டிலலாம் மிக்ஸ் பண்ணக்கூடாது. கை வச்சு கரைச்சோன்னா தான் நல்லா புளிச்சு ஃபெர்மெண்ட் ஆகி பொங்கி வரும். நம்ம நார்மலாக இட்லி தோசை மாவுக்கு கரைப்போம்ல மாவு, அதே போல் தான். நல்லா கரைச்சதுக்கு அப்புறமா இதை மூடி போட்டு மூடிட்டு ஒரு 8 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுருங்க. ஓவர் நைட் விட்டாலும் கரெக்டாக இருக்கும். இப்போ 8 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம பன் தோசை தயார் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான சட்னியை அரைச்சி வச்சிடலாம். நான் தேங்காய் சட்னியும் தக்காளி சட்னியும் செய்ய போகிறேன். தேங்காய் சட்னி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 3லேருந்து 4 சில் தேங்காய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 மூடி தேங்காயிலையும் பாதி தான் சேர்த்துருக்கேன். கூடவே 2 பச்சை மிளகா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 2 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு முந்திரி பருப்பும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இது நைஸாக அரைச்சிக்கோங்க. முந்திரி பருப்புக்கு பதிலாக நீங்கள் பொட்டுக்கடலை சேர்க்கலாம், அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் அந்த முந்திரி பருப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் சர்க்கரை, தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. நம்ம சர்க்கரை சேர்க்கறதுனால ரெஸ்டாரண்ட் சுவையில் இருக்கும். நீங்கள் ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ இந்த அளவுக்கு அரைச்சாச்சு. உங்களுக்கு எவ்வளோ கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கலாம். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும். அடுத்து இது கூட மிக்சி ஜார் அலசிட்டு கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு என்ன கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்தளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து இது தாளித்து கொட்டுறதுக்காக ஒரு சின்ன தடுக்கா பேன் சூடுபடுத்திட்டு அதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சூடுபடுத்திக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா இதை பொரிய விட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியில் இதை சேர்த்துடணும். நான் சிம்பிளான ஒரு தடுக்கா தான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் எந்த மாதிரி தாளித்து கொட்டுவீங்களோ சட்னிக்கு அந்த மாதிரி நீங்கள் தாளித்து கொட்டிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு ஓரமாக வச்சுருங்க. இப்போ 8 மணி நேரம் ஆனதில் நம்மளோட மாவு எவ்வளோ பொங்கி வந்திருக்கு பாருங்கள்.
நல்லா புளிச்சு வந்திருக்கு. நான் சொன்னது போல் கையில் கரைச்சி வைங்க, அப்போ நல்லா இது போல் பொங்கி வரும். இப்போ இதில் நீங்கள் இந்த கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். இது வந்து தோசை மாவுக்கும் இட்லி மாவுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு பதத்தில் இருக்கணும். அதாவது இட்லி மாவு மாதிரி ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, தோசை மாவு மாதிரி ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. ஸோ ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதையும் நம்ம தாளித்து கொட்ட போகிறோம். அதுக்கு ஒரு தடக்கா பேன் வச்சுக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் அளவு எண்ணெய், கொஞ்சமாக வந்து கடுகு, நான் 1 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துருக்கேன். ஒரு அரை டீஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். ஒரு அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவு சீரகமும் சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட பச்சை மிளகாயை சேர்க்கணும். நான் வந்து 2 பச்சை மிளகாய் பொடியை அரிஞ்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது கரிஞ்சு போயிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தாளிச்சதை நம்ம வந்து ஏற்கனவே கலந்து வச்சுருக்க மாவில் கொட்டிடணும். பாருங்கள், இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் இந்த மாவில் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஒருவேளை கரெக்டாக இல்லைன்னா இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்துக்கலாம். மாவோட கன்சிஸ்டன்சி இப்போ ரொம்ப திக்காக இருக்குது, அதனால் நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துருக்கேன். பாருங்கள், இந்த அளவு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இது வந்து பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ ஒரு ஆப்பம் பேன் வந்து சூடுபடுத்திக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் தேங்காய் எண்ணெயில் சுட போகிறேன். இந்த ரெசிபிக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணோன்னா டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இதில் ஒரு 3 கரண்டி அளவுக்கு நம்ம செஞ்சு வச்சுருக்க மாவை சேர்த்துடணும். நான் வந்து ரொம்ப சின்ன குழிக்கரண்டி யூஸ் பண்ணியிருக்கனால 3 கரண்டி சேர்த்துருக்கேன். நீங்கள் பெரிய கரண்டி யூஸ் பண்ணுறீங்கன்னா 1 கரண்டி அளவு சேர்த்தாலே போதும். இப்போ சுற்றிலும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு மூடிட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது நல்லா வேக வச்சுக்கோங்க. கீழ்பாகம் நல்லா வெந்ததுக்கப்புறமா இதை திருப்பி போட்டுக்கலாம். இது வேகிறதுக்கு, ஒரு சைடு வேகிறதுக்கு 3லேருந்து 4 நிமிஷம் ஆகும். ஏன்னா இது நம்ம கொஞ்சம் மொத்தமாக ஊற்றிருக்கோம்ல, தோசை மாதிரி தின்னா ஊற்றாமல், அதனால். இப்போ 2வது பக்கம் திருப்பி போட்டுட்டு மறுபடிக்கும் மூடிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க. கீழ்பாகம் அந்தளவுக்கு வேகணும்னு அவசியம் இல்லை, மேலே வெந்தாலே போதும். இது ஒரு 2 நிமிஷத்துலேயே நம்ம இப்போ எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. 2 சைடுமே நல்லா வெந்திருக்கு. எவ்வளோ நல்லா உப்பி வந்திருக்கு பாருங்கள். பார்க்குறதுக்கு அப்படியே இட்லி ஷேப் மாதிரி இருக்கும். டேஸ்ட் வந்து தோசையும் இட்லியும் கலந்தா போல் ஒரு விதமான டேஸ்ட்டில் இருக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதே போல் மீதி இருக்க எல்லா மாவையுமே சுட்டு எடுத்துடலாம். எப்போவும் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரே மாதிரி இட்லி தோசைன்னு சாப்பிட்ருப்போம். ஆனால் இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு தரும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதில் நம்ம உளுந்து சேர்க்கல, உளுந்துக்கு பதில் நம்ம அவல் சேர்த்துருக்கோம். ஸோ டேஸ்ட் வந்து இட்லி தோசை மாதிரியே கண்டிப்பாக இருக்காது, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த ரெசிபிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய சைடிஷ் வந்து தக்காளி சட்னி, கார சட்னி, அதுக்கப்புறமா தேங்காய் சட்னி. இது 3மே ரொம்பவே பக்காவாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் சட்னி நான் இந்த வீடியோலேயே உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். தக்காளி சட்னி, கார சட்னிலாம் ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. இனி வரக்கூடிய ரெசிபீஸ்லையும் நான் அந்த மாதிரி சட்னிஸ் வந்து ஆட் பண்ண பார்க்குறேன். ஸோ நம்ம வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நான் வந்து இன்றைக்கி கார சட்னி அதுக்கப்புறம் தேங்காய் சட்னி கூட வச்சு சர்வ் பண்ணியிருக்கேன். இது ரெண்டுமே ரொம்பவே அற்புதமாக இருந்துச்சு. இப்போ இந்த பன் தோசையை நான் பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இதோட டெக்ஸ்சர் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். வெளியில் ஓரளவு கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. அதுலேயும் நம்ம அதில் தாளிச்செல்லாம் கொட்டியிருக்கோம்ல, அந்த டேஸ்ட்டே ஒரு தனி சுவையாக இருக்கும். வாவ், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இது கூட இந்த 2 சட்னியும் ரொம்பவே பக்காவாக இருக்கும். ஸோ இன்றைக்கே மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.